இன்னைக்கு முருங்கைப்பூல தாங்க வடை போட போறேன். வாங்க அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முருங்கைப்பூ கொஞ்சம் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு எல்லாம் எடுத்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பூச்சி இருக்கும், அதனால சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். கடலைப்பருப்பை கொஞ்சம் குறப்பா அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேங்க. ஒரு 2 வரமிளகாய் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பூண்டு, உப்பு இதெல்லாமே போட்டு பிணைஞ்சிடணுங்க. பிணைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போடுறதாங்க. அது நல்லா ஒட்டுக்க போட்டு வச்சுங்க. நல்லா பிணைஞ்சி கெட்டியாக பிணைஞ்சி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா உப்பு இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. எண்ணெயில் போடும்போது நம்ம பெருசாக போட்டோம்னா மொத்தமாக வேகாது. அதனால பாருங்க சின்னதாக தட்டி நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க. ஒரு வடை போட்டேன் பாருங்க. 2வது வடை போடுறேன். கம்மியாக தீயில வச்சு கம்மியாக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தீ நெருப்பு நிறைய வச்சிட்டோம்னா சீக்கிரமாக வேகாது. நல்லா செவக்கிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துச்சு. இப்போ எடுக்க போகிறது தாங்க. பாருங்க நல்லா பாருங்க நல்லா ஒன்று போல் வெந்துச்சு. ஒரு இடத்துல எடுத்து வச்சு வச்சிங்க. முருங்கைப்பூவில் எடுத்து வடை போட்டுருக்குதுங்க. சூப்பராக இருக்கும். 2வது இடத்துல எடுத்து போட்டுருக்குறேங்க.